Daily. Taste the Daily. நாங்கள் வந்து விஜய் கட்சியில் தானே இருக்கோம். திமுகவில் வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க, இது ஒன்றுமே இல்லை, சாதாரண ஒரு விஷயம் தான். சும்மா நீங்கள் கழுத்துலேருந்து ஷால்வை எடுக்கிற மாதிரியோ அந்த பேப்பரை கிழிக்கிற மாதிரியோ ஒரு ஆக்ஷன் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நாங்கள் ஏன் இந்த மாதிரி ஆக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேள்வி கேட்கும்போது அந்த இடத்துல எங்களை பேச விடலை. பொய் சொல்லி அழைத்து சென்று கட்சியில் சேர்த்து விட்டதாக முதல் நாள் திமுக மீது புகார் கூறிய இந்த பெண்கள் மறுநாள் தாவேக்கவினர்தான் மிரட்டி பேச வைத்ததாக மாறி மாறி பேசுவது தலையையே சுற்ற வைக்கிறது. சென்னை திருவொற்றியூரில் திங்கட்கிழமையன்று தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்த 40 இளைஞர்கள் 10 பெண்கள் என மொத்தம் 50 பேர் திமுகவில் இணைந்ததாக வீடியோ வெளியானது. தாவேக்க உறுப்பினர் அட்டையை கிழித்து போட்டுவிட்டு தாவேக்க சால்வையை தூக்கி எறிந்துவிட்டு திமுகவில் இணைவது போன்ற காட்சிகள் அடங்கிய அந்த வீடியோ சமூக வலைத்தளங்களில் தீயாக பரவியது. விஜயின் உருவத்தை கையில் டாட்டூ போட்டிருந்த தாவேக்கவின் இளைஞரணி நிர்வாகி தலைமையிலான இந்த கூட்டம் திமுகவில் இணைந்ததாக சொல்லப்பட்டது. இந்த வீடியோவை வைத்து சமூக வலைத்தளங்களில் திமுக தாவேக்க ஐடி விங் இடையே மோதல் தொடங்கிய நிலையில் திடீர் திருப்பமாக லோன் தருவதாக பொய் சொல்லி அழைத்து சென்று திமுகவில் இணைய வைத்ததாக வீடியோவில் இந்த பெண்கள் அளித்த பேட்டி வெளியானது. லோன் சாதாரணமா லோன் மீட்டிங் அப்படின்னு தான் சொல்லிட்டு போனாங்க. நாங்க வந்து ஏற்கனவே அவங்க கிட்ட லோன் வாங்கிக்கிறோம், அதனால எங்களுக்கு முடிய போறதுனால இப்ப முன்னோர் லோனா என்னன்னு தெரியல, லோன் மீட்டிங் சொல்லி தான் எங்க இட்டுன்னு போனாங்க. அதை நம்பிதான் நாங்க அங்க போனோம். அங்க போய் நாங்க உட்காந்து ஒரு காலவர் கட்சி தான் எங்களுக்கே தெரிஞ்சது. அப்போ அவங்க அந்த கட்சியில இருந்தே ஒரு தாத்தா வயசானவர் அவர் சொன்னார் எங்க கிட்ட, இனிமே வந்து விஜய் கட்சியும் திமுக கட்சியும் ஒன்னா இணைய போகுது அப்படின்னா. நாங்க அதுக்கும் பெருசாத்து கட்சி விளையாட்டுக்கா காமெடியா சொல்லியாருன்னா அப்புறம் தான் நம்ம கட்சியுடைய சால்வையெல்லாம் கையில குத்தி உறுப்பினர் காலெல்லாம் கையில குத்தி கீக்கிற மாரி ஷாலை தூக்கி போட்டுட்டு அவங்க கட்சி அவளை வந்து எங்க மேல போற மாரி எங்களுக்கு இது எடுத்தாங்க. எங்களுக்கு நடக்காம தான் எங்க ஏமாத்தி இட்டுன்னு போய் எங்க பயன்படுத்திடுறாங்க அவங்க, அவ்வளவுதான். லோன் கூட்டம் என நினைத்து சென்ற தங்களை திமுகவை சேர்ந்த சந்தியா என்ற பெண் தான் திட்டம் போட்டு ஏமாற்றியதாக ஒரு பெண் கூற, மற்றொரு பெண்ணோ அந்த ஆண்கள் கூட்டத்திலிருந்து தப்பிக்கத்தான் திமுகவில் இணைவது போல நடித்ததாக குண்டை தூக்கி போட்டார். சும்மா நீங்கள் கழுத்துலேருந்து ஷால்வை எடுக்கிற மாதிரியோ அந்த பேப்பரை கிழிக்கிற மாதிரியோ ஒரு ஆக்ஷன் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நாங்கள் ஏன் இந்த மாதிரி ஆக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேள்வி கேட்கும்போது அந்த இடத்துல எங்களை பேச விடலை. பேச விடாத போது நாங்கள் என்ன பண்ண முடியும், ஜென்ஸ்லாம் வேற அவ்வளோ பேர் இருக்காங்க, கட்சி அலங்க இருக்கும்போது அந்த இடத்துல இருந்து எங்களால் வெளியே வர முடியாது. அந்த நேரத்தில் நாங்கள் பாதுகாத்துக்கிறதுக்கு வந்து அவங்க சொன்னதை மட்டும்தான் நாங்கள் செய்ய முடியுமே தவிர எங்களால் வெளியே வர முடியல. அந்த ஒரு விஷயத்தினால மட்டும்தான் நாங்கள் அந்த இடத்துல வந்து மாறுற மாதிரி அந்த இடத்துல வந்து நாங்கள் நடிக்க முடிஞ்சுது எங்களால் அந்த ஒரு நிமிஷம். மற்றபடி வந்து நாங்கள் முழுசா அந்த கட்சிக்கெல்லாம் போல. நாங்கள் எப்பவுமே விஜய் கட்சியில தான் இருக்கோம். தாவேக்கவில் உறுப்பினராக இல்லாத தங்களுக்கு வேறேதோ போலி கார்டை கொடுத்து கிழிக்க வைத்து வீடியோ எடுத்து கொண்டதாக அந்த பெண்கள் கூற, இந்த பேட்டி தாவேக்கவினருக்கு லட்டு போல மாறியது. ஆனால் அந்த வீடியோவை பார்த்து சந்தோஷப்படுவதற்குள் தாவேக்கவினருக்கு ஷாக் கொடுக்கும் வகையில் மற்றொரு வீடியோ வெளியாகி உள்ளது. முதலில் திமுகவினர் தான் பொய் சொல்லி அழைத்து சென்றதாக கூறிய பெண்கள் தற்போது தாவேக்கவினர் தான் மிரட்டி பேச வைத்ததாக அப்படியே தோசையை திருப்பி போடவே உண்மையில் என்னதான் நடந்தது என பெரும் குழப்பமே ஏற்பட்டுள்ளது. எதுவுமே பண்ண எனக்கு என்னன்னா நான் வந்து என் உயிர் வந்து இப்பதான் இருக்கேன். அவங்க ரசிகமா போயிட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை கூட போனதுனால எனக்கு சொல்ல போக எதுக்காக எதுவும் பண்ண முடியல. திங்கட்கிழமை தாவேக்க அலுவலகத்திலிருந்து பேட்டி அளித்த பெண்கள் செவ்வாய்க்கிழமை தாங்களாகவே திமுக அலுவலகத்திலிருந்து பேட்டி அளித்தனர். அந்த பேட்டியில் இரு கட்சி பெயர்களையும் மாறி மாறி கூறி தாவேக்க திமுக என்பதையே மிக்சிங் செய்து தீவேக்க என உளறினர். நேற்று வந்து கட்சி மீட்டிங் இருக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தாங்க. அந்த ஏரியாவில் இருக்கவங்க திமுக கட்சியிலேருந்து. நாங்கள் அங்கேருந்து இங்கே வந்தோம். கட்சியில் வந்து இங்கே உட்காந்துட்டு இருந்தோம். ஆஃபீஸில் வந்து உட்காந்துட்டு இருக்கும் போது இந்த மாதிரி நாங்கள் விஜய் கட்சியில் வந்து சேரணும்னு எங்களுக்கு ஆசை இருந்துச்சு. அதனால நாங்கள் உறுப்பினரெல்லாம் போகல, அந்த கட்சியில் இருந்தோம். மீட்டிங்கில் கூப்பிடும் போது போகும்போது நாங்கள் இங்கே இருந்தோம். ஆனால் நாங்கள் வந்து அப்பத்துலேருந்து திமுகவில் நாங்கள் இருக்கோமே. இங்கே வந்து ஷால்வை எடுத்து போட்டுட்டு
ஃபோட்டோ பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொன்னாங்க. நாங்கள் திமுக எங்கள் திமுக சொல்லலாம். ஃபோட்டோ பிடிக்கும் போது ஷால் எடுத்து நீங்களா விருப்பப்பட்டு வந்தீங்களா? யாரா நாங்கள் சொல்லி கொடுத்தோம்? யாரும் எங்களுக்கு சொல்லி கொடுக்கல. நாங்கள் விருப்பப்பட்டு நாங்கள் எல்லாமே தெரிஞ்சு தான் நாங்கள் இங்கே வந்தோம். அதோடு சால்வையை போட வைத்து புகைப்படம் எடுக்க வைத்தார்கள் என அந்த பெண் கூறும் போதே பக்கத்தில் மூச்சிறைக்க நின்றிருந்த சந்தியா என்ற லேடி இடையில் குறுக்கிட்டு அதட்டி பேச, விருப்பப்பட்டுதான் திமுகவில் இணைந்தோம், யாரும் வற்புறுத்தவில்லை என படபடவென பேசினார். விஜய் கட்சியில் நாங்கள் விஜய் கட்சியில் வந்து சேரணும்னு எங்களுக்கு ஆசை இருந்துச்சு. அதனால நாங்கள் உறுப்பினரெல்லாம் போகல. அந்த கட்சியில் இருந்தோம். மீட்டிங்கில் கூப்பிடும் போது போகும்போது நாங்கள் இருந்தோம். ஆனால் நாங்கள் வந்து அப்பத்துலேருந்து திமுகவில் நாங்கள் இருக்கோமே. இங்கே வந்து ஷால்வை எடுத்து போட்டுட்டு ஃபோட்டோ பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொன்னாங்க. நாங்கள் திமுக எங்கள் திமுக சொல்லலாம். ஃபோட்டோ பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொன்னாங்க. நாங்கள் திமுக எங்கள் திமுக சொல்லலாம். ஃபோட்டோ பிடிக்கும் போது ஷால் எடுத்து நீங்களா விருப்பப்பட்டு வந்தீங்களா? யாரா நாங்கள் சொல்லி கொடுத்தோம்? யாரும் எங்களுக்கு சொல்லி கொடுக்கல. நாங்கள் விருப்பப்பட்டு நாங்கள் எல்லாமே தெரிஞ்சு தான் நாங்கள் இங்கே வந்தோம். தாவேக்க நிர்வாகிகள் அழைத்து என்ன சொன்னார்கள் என செய்தியாளர்கள் கேட்க, வார்த்தை வராமல் திக்கி திணறிய அந்த பெண் சிறிது நேரம் கழித்து மிரட்டி பேச வைத்தார்கள் என்றதோடு அந்த சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டதால் வேறு வழியில்லாமல் பேசியதாக தாவேக்க ஆபீஸில் பேசிய அதே படபடப்பான ஸ்கிரிப்டை திமுக ஆபீஸிலும் ஒப்பித்தார். எந்த பெரிய இஷ்யூ ஆகாதுமா, இது ஒன்றும் இல்லை, சின்ன ஒரு மீட்டிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொன்னாங்க. பேக் தரேன் அப்படின்னு சொல்லி தான் அவங்க கூப்பிட்டு போனாங்க. கூப்பிட்டு போயிட்டு அவங்க சொன்னதெல்லாம் நாங்கள் பேசணும். எங்களை வலுக்கட்டாயமாக தான் அவங்க பேச வச்சாங்க. பேசுங்கன்னு சொல்லும் போது நாங்கள் அங்கே இக்கட்டான ஒரு சூழ்நிலை இருந்ததுனால மட்டும்தான் நாங்கள் அந்த மாதிரி பேசணுமே தவிர மற்றபடி நாங்கள் திமுகவில் தான் இருக்கோம். கடைசியாக சர்ச்சைக்குள்ளான அந்த பெண்கள் 4 பேரும் திமுகவில் தான் இருப்பதாக திருவாயால் ஒப்புக்கொண்டாலும் திடீரென பல்டி அடித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த பெண்களை நம்பி திமுகவினரை தாவேக்கவினரும், தாவேக்கவினரை திமுகவினரும் கிண்டலடித்து வரும் நிலையில் கடைசியில் மாறி மாறி அந்த பெண்கள் பல்டி அடித்து பஞ்சாயத்தை பெரிதாக்கியதுதான் மிச்சம். Taste the Daily.